நாதன் ஒரு ஆள் பிரான்ஸில் இருந்து வந்திருக்கு. என்ன சென்னை போட்ல அவன் கப்பல்ல சிவராணி இவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் நாங்கள். சைக்கிளிங் கோயிலடிக்கு முன்னுக்கு வந்துட்டேன். அதான் வந்து குறிகாட்டுவான். சரியோ, இந்த வார போட்டும் வந்து விகாரை கொண்டை விட்டுட்டு தான் வருது. சரியோ, இந்த கோயிலுண்டா தெற்கப்புறம் வீதி இப்போத்தைய நிலவரத்தில் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இது கோயிலுண்ட வழி வீதி. இதான் வந்து கூழ்வார். ஐஸ்கிரீம் கடையில் போய் தண்ணி குடிக்கட்டா பண்ணவர். இப்போ என்னென்னா நைனாதி நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு உள்ளுக்கு போய் பார்ப்போம். கோபுரத்தாலாம் உள்ளுக்கு போகிறது. நான் இப்போ என்ன வீட்டை இருந்து இந்த கோயிலுக்கு உள்ளுக்கு போய் பார்ப்போம். அப்படி ஏன்னா கோயிலுக்கு உள்ளுக்கு வீடியோ எடுக்கலாம். அது வழி வீதியில் வீடியோ. இதான் வந்து கோயிலுடைய உள் வீதி. தேர்திருவிழா நேரம் போன நம்ம வந்து எடுத்து நான் ஞாபகம் இருக்கும். போட்டுட்டு வரீங்க. அப்பா மணல் சுடுற சூட்டை இந்த கடவுள் சரியா. இப்போ 12 மணி. இதான் வந்து நைனை நாகபூசணி அம்மன் கோவில். இது வந்து கோவில் அர்ச்சனை கடை. நந்தி, இந்த பெரிய நந்தி. தேங்காய் உடைக்க போகிற அண்ணன். ஒவ்வொருத்தரும் மரத்துக்களை நோய் படிக்கணும். இங்கே வேறு ரோகி பாய்ஸ் இவியலும் நோய் படிக்கணும். நல்ல வடிவாக இருக்கு பாருங்க. இதான் நுழைவாய். சரி, என்ன சைக்கிளிங் செய்து வந்தாங்க பாருங்க. அங்கே இந்த வரைக்கும் பார்த்தேன். பீவுதி எல்லாத்தையும் வச்சுட்டு புல்லுக்கு போராத போவினோம். போகாதாக்கள் இது கும்பிட்டுட்டு போவினோம். போலாமா?
கோயில் இந்த கோபுரத்தடியில் நிற்கிறேன். வாசல் சைக்கிளிங் செய்துட்டு வந்தாங்க. அங்கே கூப்பிடு இவர் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன் பாருங்க. ஆல் ஃப்ரம் பெங்களூரு. யூகே நோ ப்ராப்ளம். இது வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன். ஓகே வந்திருக்கிறேன் பெங்களூர்லேருந்து. சொன்னால் அந்த நீல கலர் உடுப்போட வந்தவை தானே அவையில் வந்து பெங்களூர்லேருந்து வந்தவையாம். சைக்கிளிங் செய்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா போட்டில் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கோயிலை சுற்றி பார்ப்போம். பாருங்க இந்த இடத்துக்கு தண்ணி தெளித்து விட்டுருக்கணும். ஏன்னா கோயிலுங்க பொங்கி கொண்டு இருந்தவ போனால் இப்போ பொங்கல் சாப்பிடலாம். இதுதான் கோபுரம். கோபுரத்தின் நுழைவாயிலில் வந்து How many days do you trip here in Sri Lanka? 4 days. From Bangalore? So, Chennai. They are Bangalore. Few of them are from Bangalore. I'm a YouTuber, so I take this. Channel name? Jafna Sudan. I came Bangalore 4 times. I was a traveler. So next, which place do you going? Same Jaffna only. Jaffna only. 4 days and Sunday. Okay. Channel name Jaffna? Jafna Sudan. Jaffna. தமிழா? சென்னை போட்லேயே வந்தீங்க கப்பலில் ஃபெரியிலே வந்தீங்க? சைக்கிளிங் சைக்கிள் தூக்கி ஃபெரியில் போட்டுட்டு வந்தேன் நீங்கள். இது என்ன உங்களோட ஒரு வாலண்டியராக வந்திருக்குங்க? எத்தனை பேர்? ஒரு 45 பேர். 45 பேர் வந்திருக்கீங்க. எல்லாம் சைக்கிள் ஓட்டுறாங்க, நான் கேமரா எடுக்கிறேன். நீங்கள் ஷூட்டிங். சரி சரி. பேர் உங்களோட மகனா? என்னோட மகன். எப்படி இருக்கு ஜெஃப்னா யாழ்ப்பாணம்? ரொம்ப நல்லா இருக்கு. முதல் தரமா? ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைம். சரி சரி. வேறு எங்கே போயிருக்கிறீங்க? நான் நிறைய நாடு சுற்றிருக்கேன். இல்லை இங்கே இதுக்குள்ளுக்கு இங்கே ஜாஃப்னா இதுதான் என்னோட 2வது நாள். நேத்திக்கு வந்தோம், நாகப்பட்டினத்துலேருந்து ஃபெரி பிடிச்சி வந்தோம். இங்கே வலம்புரி ஹோட்டலில் தங்கியிருக்கோம். வலம்புரி ஹோட்டல். சைக்கிள் எல்லாம் அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஃபெரியில் போட்டு எடுத்து கொண்டு வந்தோம். வந்து விட்டு இங்கே நேத்திக்கு ஒரு நாள் ராத்திரி தங்கிவிட்டு இப்போது ஜாஃப்னாவின் நனத்தீவு வந்திருக்குங்க. இதை பார்த்துட்டு திருப்பி போயிடுவீங்க? இப்போ போயிடுவோம். திருப்பி வலம்புரி போயிட்டு நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டர் இந்த இது ஜாஃப்னாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் நாங்கள். சைக்கிளிங் நாளைக்கு ஒரு 100 கிலோமீட்டர், சண்டே ஒரு 20 கிலோமீட்டர் கார்த்தாலே பண்ணிவிட்டு திருப்பி மதியம் ஃபெரி பிடிச்சி திருப்பி நாகப்பட்டினம். சரி அண்ணா, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. என்னதான் நம்ம சாப்பாடு கொடுக்க தொடங்கிட்டோம். கோயிலிருந்த பின்புற வீதிக்கு வந்துட்டேன் பாருங்க. அலுவலகங்கள் அதுகள் எல்லாம் இருக்கு. இதா அங்கா பொங்கினம் அதை பார்த்துட்டு வருவோமோ. இது கோயிலுண்ட இந்த வடக்கு புறத்தில் நிற்கிறேன் பாருங்க. என்ன வெயில். அந்த பாதையால் வந்த நான் பொங்கி கொண்டிருக்கேன் பாருங்க. சக்கரை பொங்கல் பொங்கி வச்சிருக்கீங்கன்னா அம்மா மேர் போய் கதைப்போம். எடுக்கலாமா? எங்கேருந்து வந்திருக்குறீங்க?
கீரி மேலேருந்து பொங்கி நம்ம நீ ஜாலையும் பொங்கி கொண்டிருக்கீங்க. நீங்கள் எந்த இடமாம்மா? அராளி பக்கத்தில். அராளிலேருந்து வந்துருக்கிறோம். ஓ இது அம்மா பேரிச்சம்பழம் விற்கிறா. என்னத்துக்கு? சக்கரை பொங்கலுக்கு. இன்றைக்கு என்னத்துக்காக இன்றைக்கு இந்த விசேஷ பொங்கல்? இன்றைக்கு பொங்கல் பிள்ளைக்கு நேத்திக்காவணி பொங்கல் வைக்கிறீங்க. மாதம் பேசுவீங்களோ இல்லை இன்றைக்கு மட்டும்தானே வந்தது? இல்லை நாங்கள் போன வருஷம் 3 தடவை வந்தோம். வருஷத்துக்கு 3 தடவை வைக்கிறீங்க. இந்த வருஷம் தான் வந்துடுவோம். வந்து தங்கி இருந்து பொங்கல்? இல்லை இப்போ வந்து நாங்கள் கப்பலில் எத்தனை பேர் வந்து? நாங்கள் 4 பேர் வந்தோம். 4 பிள்ளை 2. சின்ன பிள்ளை 2. அப்போ இன்றைக்கு திரும்பி இன்றைக்கே போகிறதோ? சரி தங்கி நின்று பொங்கல் இருக்குதுங்களா? திருவிழாக்களுக்கு இன்றைக்கு பேரிச்சம்பழத்தோட சர்க்கரை பொங்கல். அப்போ வந்தால் சாப்பிடலாம். அது சரி. அங்கே தான் படைப்பீங்களே? அம்மனுக்கு படைச்சிட்டு என்னதானே எத்தனை மணிக்கு கொடுப்பினோம்? எத்தனை நேரம் சொல்லுமோ? நம்மகிட்ட வந்தீங்கன்னா பொங்கல் வாங்கி சாப்பிடலாம். வச்சு பொங்கி கொண்டிருக்கிறோம் பாருங்க. இப்போ எல்லோரும் தென்னை மட்டை பாலை எல்லாம் கொண்டு வந்து தான் வச்சு பொங்கணும். இந்த மரத்துக்கு இவர் ஐயா பொங்குறார். ஐயா வணக்கம். உங்களை வரைக்கும் போட்டில் வந்து நான் நினைக்கிறேன். எங்கேருந்து வாரீங்க? அங்கேருந்து வாரீங்க. என்ன சிறப்புக்கா? என்னத்துக்காக நேத்திக்கு? நான் யூடியூப்பர். அடுப்பா ஒன்று வந்தேன். என்ன தெரியுமா உங்களுக்கு? யூடியூப் பண்ண என்ன தெரியும்? பார்த்துருக்கேன். அதான் எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்குது. நீங்கள் செய்கிறீங்களா இல்லை எடுத்து போட்டது? யூடியூப்பில் நான் வந்து இந்த சாதனைகள் செய்கிறேன். இந்த வாகனங்கள் இருக்கிறேன். அதான் நான் இந்த பார்த்த உடனே கண்டுபிடிச்சேன். வாகனங்கள் இந்த வெயிட் இழுத்து இதான்றது. சரி இப்போ எத்தனை பேர் வந்த நீங்கள் அங்கே இருந்து? நாங்கள் 4 பேர். பொங்கலுக்கு சக்கரை பொங்கலாண்டே இது என்ன ஃப்ரெண்டு ஒரு ஆள் வழியிலிருந்து பொங்கிட சொன்னது. இப்போ உங்களுக்கு நீங்கள் வாகனம் போன இந்த தைப்பொங்கலுக்கு 3 வாகனம் கொடுத்தேன். அது என்னண்டு உங்களுக்கு? அது என்ன சின்ன வயசுல இருந்து? நான் சின்ன வயசுலேருந்து பயிற்சி. நாங்களெல்லாம் முடித்து அப்படியே பிஞ்சு வந்துருந்தோம். நான் காதில் கட்டி இழுக்கிறேன். 3 வாகனம் கொடுத்தேன். வீடியோ பார்த்துறேன். நிறைய பேர் போட்டு இருந்தவ. நானும் அதை எடுக்கணும். உங்களோட நம்பரை தாங்க. அப்புறம் பார்த்துட்டு வா. நீ எப்போ அழுப்பீங்க? இனி இப்போ இவங்க கொழும்புக்கு இதுன்றாங்கல்ல, அந்த சூப்பர் டேலண்ட் ஒரு போட்டி போகிறீங்களா? நடிச்சு இருக்கு. அதில் பங்கு பெற்றது. சரி. இந்த ஐயா வந்து அவர்கிட்ட தாடி காது வாய்மா தலைமுடியால் வச்சு வாகனங்களை அதாவது பேரமான வாகனங்களை இழுத்து சாதனை படைச்சிருந்தார். இவர் நிறைய யூடியூப்பில் போட்டிருப்பீங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதான் கண்டமாகி கிடந்தது. இதான் உங்களோட பொங்கல்? இது இந்த பொங்கல். அது 3 பொங்கல். இது 1 2 இங்கே இருக்குது. ஏலக்காய் ஓட்டு. அம்மாவுக்கு என்ன பேர்? வணக்கம். சிவராணி. இவங்கள அண்ணன் மனைவி. எப்படி இருக்குது இன்றைக்கு பொங்கல்? சந்தோஷமா இருக்கு. பையெல்லாம் கொளுத்து தானே? நல்லா இருக்குது. சந்தோஷமா. இப்போ பொங்கல் 3 பொங்கல் பொங்குறீங்க. யாருக்காக பொங்குறீங்க? இந்த சினேதால் நாதன் ஒரு ஆள் ஃப்ரான்ஸில் இருந்து வந்திருக்க பொங்கல் சொல்லி சொன்னவர். ஃப்ரான்ஸா? மற்றதும் ஃப்ரான்ஸ் தான். அது எங்கள் சிவாக்கான்னு சொல்லி சந்திரன் வேண்ட பொங்கல் கொண்டு நாங்கள் பொங்குறோம். அது அதே குடும்பமாக பொங்கல். அவரு கூட மகனா? அவர் மகனா? மொத்த காட்ட மாட்டேன். அது மனுஷி. அவர் ஓடுற சந்தோஷம். நீங்கள் வேற மீன் எழுப்புறோம். அதுக்கு தான் வளர்க்குறார். வெட்டாமல் வளர்க்குறாரு. அப்பா மாதிரி வாகனங்களை முழுக்கிறதுக்கு நீங்கள் எழுத்து முயற்சி செய்து இருக்கிறீங்களா? இனிதான். சரி. இது வந்து இவன் பிள்ளையாம் பாருங்க. இங்கால மனைவி இப்படியே குடும்பமாக நடிகை. சரி என்னவா? இங்கால பொங்கிட்டு நம்ம பாருங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய பொங்கல். பார்த்தீங்கன்னாண்டா அங்காலயம் இருக்கிற தம்பி வந்துருக்கீங்க. அதான் சரி அண்ணா, பரவாயில்லை. ஓகே.
1 மணி. வேற ஒரு இடம் இல்லை, அங்கே இந்தியாவில் எல்லாம் வந்திருக்கிறேன் மாங்க. எந்த இடத்துல இருந்து வந்துருக்கிறீங்க? எங்கேருந்து வந்துருக்கிறீங்க? வந்தாங்க இந்தியா பெங்களூர்ல சென்னையில் இதெல்லாம் வந்து வேறு அவையில் பேண்ட் அடித்து கூட்டி கொண்டு போயிடும். ஆனால் பின்னர் சுற்றி பார்த்தா தான் நல்லா இருக்குது. வெயிலில் மண்டையா பழக்குது, அதான் பிரச்சனை. இங்கே மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும். ரெண்டா கோயிலுக்குள்ள போயினோம் பாருங்க. அந்த பக்கம் மறைச்சு நான் தட்டுகள் விற்கிற கடை இருக்குது, அதில் வாங்கி கொண்டு போயினோம். ஒரு அண்ணன் மொட்டை அடிச்சு போட்டு பாருங்க, அர்ச்சனை தட்டு எடுத்துட்டு போகிறார். அன்னதான மடத்துக்கு போய் சாப்பிட போகிறேன். இப்போ கல்யாணம் பண்ணி போட்டு வந்திருக்கணும் பாருங்க. அன்னதான மடத்தில் நிற்கிற சனத்தை லைனில் நிற்கிறேன் வரிசையில். இந்தா எல்லா இடத்துலையும் வரிசையில் நிற்கிறேன் பாருங்க. இங்காலே 2-3 மடம் இருக்குது உங்களுக்கு. வேலணையிலேருந்து வந்துருக்கீங்க. இன்னும் மடம் துறக்கல பாருங்க. வேளா கட்டத்தில் வந்து இருந்துட்டேன். ஏன்டா கிட்டத்தட்ட 2 தரம் வந்து உள்ளுக்கு போகிறதுக்கு கழிக்கலாம். இது குப்பையெல்லாம் அதில் கொண்டு வரதுக்கு ஒரு லேமாக்ஸ் அது இருக்குது பாருங்க. எல்லோரும் பாருங்க வரிசைகள் நின்று தான் போயிடும். நானும் போய் வரிசையில் நிற்கணும், இல்லாட்டி சாப்பாடு கிடைக்காது. இப்போ அரவாசி தூரம் கடந்து வந்துட்டோம் பாருங்க. சாப்பாட்டுக்கு கீழே குந்தியாச்சு, ஆனால் உள்ளுக்கு போயில என்னன்னு சொன்னால் இப்போ அது உள்ளுக்கு இருக்கிறார்கள் வெளியில் வந்தால் தான் நாங்கள் உள்ளுக்கு போயிடலாம்.
கொட்டை அடிச்சு சாப்பிடுவோம். பாயாசம் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் பாருங்கோ. லைன் வந்து கொண்டே இருக்குது. குறையாமல் சாப்பாடு கொடுக்கிறோம். நல்ல வடை, பாயாசம், ஒரு பூசணிக்காய் குழம்பு, வெள்ளைக்கறி போல். மற்ற சாம்பார், பருப்பு, முக்கியமான சாமான்கள். குடிக்கிறதுக்குமே இல்லை, தண்ணி வசதி செய்திருக்கணும். வரிசை இன்னும் முடியலை, போய்கொண்டே இருக்கணும் பாருங்க. அப்படின்னா இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு பாருங்க. நீங்களும் வந்தாலும் இங்கே சாப்பிடலாம். மத்தியானத்தில் சில நேரம், அதாவது திருவிழா காலங்களில் கூடுதலாக 3 நேரம் சாப்பாடு கொடுப்பினோம்னு கேள்விப்பட்டேன் நான். பின்னேரம் 4 மணி பாருங்க. இந்த இடம் அப்படி இருக்குண்டு. வெயிலாக இருந்தாலும் அந்த ஆக்கள் இருக்க வெயில் தெரியாதுன்றவ. புவனேஸ்வரி கலையரங்கு. இப்போ நான் வந்திருக்க இடம் வந்து தெற்கு வீதியில் இருக்கிற அந்த மடம் இருக்கல்லோ, கலையரங்கு. இந்த கலையரங்குக்கு எதிராக பின்பக்கமாக பாருங்கோ, அங்கால நிர்வாக சபைக்குரிய வேண்டிய அலுவலகம். இது வந்து அந்த கேணி ராவணன்